ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக மோத்திச்சூரி லட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட ஒரு சிட்டிக்கை பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன். நம்ம கலருக்கோசரம் நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் சேர்த்துருக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக கரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். நான் பூந்தி கரண்டி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்கள் ஜல்லி கரண்டி இருக்க பாருங்க, அதிலே மாவு ஊற்றி நம்ம பூந்தி சுட்டு எடுத்துடலாம். இப்போ நான் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி பூந்தி கரண்டியில் ஊற்றி நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மாவு ஊற்றும் போது நல்லா பூந்தி மேலே வரும். இப்போ ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கிறதில்ல, போட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடலாம். இல்லைன்னா கிறிஸ்பி ஆகிடும். மீதி இருக்கிற மாவு கூட பூந்தி சுட்டு எடுத்துடலாம். நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். எனக்கு இவ்வளோ பூந்தி கிடச்சிருக்குது. இப்போ மோத்திச்சூரி லட்டு பண்ணுறதுக்கு சக்கரை பாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் 1.5 கப்பு சக்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், சக்கரை கரையிற வரைக்கும். ரெடி பண்ணி வச்சுக்கிற பூந்தியை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நான் சுட்டிருக்க பூந்தி கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது. மோத்திச்சூரி லட்டு பண்ணுறதுக்கு பூந்தி கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கொரகொரப்பாக அரைச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் லட்டு பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லா பூந்தியும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பூந்தியும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சக்கரை பாவும் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா அந்த பிசு பிசுப்பு தனமாக இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பூந்தியை சக்கரை பாகில் சேர்த்துடலாம். நான் பூந்தி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அப்போ தான் அந்த சுகரில் பூந்தியில் இறங்கி அப்போ தான் லட்டு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சைடில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானோடனே திராட்சை சேர்த்துக்கலாம். லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தியும் பூந்தியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்துச்சுன்னா நம்ம இப்போ லட்டு பிடிச்சிடலாம். அப்போ தான் நல்லா கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்க, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம சூப்பரான மோத்திச்சூரி லட்டு பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்கி கொடுக்கறதோட வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.